ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பேலட் எல்லாம் போயிடுச்சா? வேட்பாளருக்குரிய ஓட்டை இன்னொரு ஆபீசர் கையில கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்த தேர்தல் இன்னைக்கு பொன்முடியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி. நம்ம ஸ்கூல்ல ஒரு 7 days நடக்குது. ஆனா இந்த வருடம் தான் நம்ம பள்ளிக்கூடத்துல அழகா எப்படி ஜனநாயகத்துல நம்ம நாட்டுல சட்டமன்ற தேர்தலும் சரி நாடாளுமன்ற தேர்தலும் எப்படி நடத்துறாங்களோ அதே மாதிரி வேட்பாளர்களை வச்சு அவங்க கொண்டு வர ஐடென்டிபிகேஷனை வச்சு நேமம் வாசிச்சு அடுத்து 2வது உள்ளவங்க அவங்க ஓட்டு போடுறதுக்கான மைய வச்சு அதுக்கப்புறம் அந்த வேட்பாளருக்கு அவங்க கொடுத்த முத்திரையை வச்சு அழகா பாக்ஸ்ல என்ன பண்ணாங்க ஓட்டு போட்டாங்க. இது நம்ம பள்ளிக்கூடத்தில் போன வாரம் வியாழக்கிழமை நடந்துச்சு. இன்னைக்கு அந்த பெட்டியை எங்க தலைமை ஆசிரியரே அந்த சாமி வச்சு இந்த போலிங் ஆபீசர்ஸ்க்கு முன்னாடி அவங்க அதை ஓபன் பண்ணி முதல் பெட்டியை திறந்து கொடுத்தாங்க. என் பெயர் NK ஹசீனா கனி. நான் பொன்முடியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். லாஸ்ட் வீக் வியாழக்கிழமை சில்ட்ரன் பார்லிமெண்ட்ல மாதிரி தேர்தல் நடத்தினாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. நாங்க பொலிட்டிக் ஆபீசரா இருந்தோம். அதை நடத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. எப்படி மை வைக்கணும், எப்படி ஓட்டு போடணும் அப்படின்றத சொல்லணும். ரொம்பவே நல்லா இருந்தது. எப்படி பண்றாங்க அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இன்னைக்கு நாங்க ஓட்டு எண்றோம். நல்லா இருக்கு. ஜனநாயக முறையில நாங்க இதை நடத்துறோம். எப்படி ஓட்டு எண்ணணும், எப்படி நேர்மையா நடக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இதுல நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நான் பொன்முடியார் கார்ப்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th இயர் படிச்சுட்டு வரேன். இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட் மாடல் எலெக்ஷன் நடக்குது. இதில் நாங்கள் 18 வயசுக்குள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போடுறோம். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம 18 வயசுக்கு அப்புறம் நம்ம நாட்டுக்கு நல்ல ஒரு ஜனநாயக தலைவர் அமைக்கணும். அதுக்கு இந்த அவேர்னஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி எங்கள் வீட்லையும் எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்டையும் இந்த அவேர்னஸை பற்றி சொல்லுவேன். குழந்தைகள் பாராளுமன்றம் பதவியேற்பு உறுதிமொழி.